அவங்க பண்ணதுல நல்லதுன்னு பார்த்தா அவ்வளோவா எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் ஏரியாவில் நான் ஆக்சுவலாக கன்னியாகுமரி சரியா, எங்கள் ஏரியாவில் திமுக அவ்வளோ அது இல்லை, ஃபுல்லாக காங்கிரஸ் தான். ஆனால் திமுகவோட நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் திமுகவோட ரோல் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனாலும் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லலாம், ஒரு தனி மனிதனோட கேட்குறது எதுவுமே தப்பே இல்லை. ஸோ அவங்க குடும்ப அரசியல்லாம் நடத்துகிறாங்க. அவங்களோட விளம்பரத்துக்காக அவங்க அரசியல் இதுக்காக எவ்வளோ பண்ணாலும் மக்களுக்காக அவங்க பண்ணணும். அந்த ஒரே ஒரு இதுதான், வேற இது. திமுக ஆட்சியில் என்ன சொல்றது, ஒரு எல்லாமே ஒரு இலவசத்தை நோக்கி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து வசதி செஞ்சு கொடுக்குறாங்க, சரி நல்ல விஷயம். 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க, சரி நல்ல விஷயம். ஆனால் இதெல்லாம் செஞ்சால் மட்டும் போதுமா? ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கல்வி, படிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலே இந்த 1000 ரூபா பணமோ இல்லை வந்து இலவச பேருந்தோ வந்து பெரிய விஷயமா தெரியாது. நம்ம அதுலலாம் கோட்டை விட்டுட்டு ஒரு கல்வியிலையும் சுகாதாரத்துலேயும் ஒரு ஒரு நேர்மையிலையும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு ஒரு பேருக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது எனக்கு பிடிக்கல. அது வந்து ஒரு மக்களை வந்து சோம்பேறித்தனப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறீங்க, அங்கே எத்தனையோ குடும்பம் நாசமாக போகுது. அப்போ அந்த பெண்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ இந்த 1000 ரூபா பணமும் இலவச பேருந்து மட்டும் போதுமா? எத்தனையோ பேர் இன்னைக்கு வந்து வேலைக்கு போக முடியாமல் எத்தனையோ பெண்கள் வந்து ஒரு ஏழ்மையில் கணவர் வீட்டில் விருப்பமே இல்லாமல் வலுக்கட்டாயமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க, விருப்பம் இல்லாமல் பணி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு 5000 6000 சம்பளம் கிடைச்சா போதும், நம்ம பிள்ளைங்களையாவது நம்ம காப்பாற்றிக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டாயமாக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி, நல்ல ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்கல்ல. இலவசத்தை தேவையே கிடையாது. இலவசம் வந்து முட்டாள்தனமான விஷயம், மக்களை ஏமாத்துறது தான். இதுக்கு பேர்லாம் நல்லதெல்லாம் கிடையாது.